நண்பர்களே, வணக்கத்துடன். போரின் அச்சம் எல்லாரையுமே பயங்காட்டிட்டு இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இப்பொழுது மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கு அப்படின்ற செய்தி தான் வருது. அது என்ன அமெரிக்கா பின்னடைவை சந்தித்திருக்கிறது, ஈரான் இந்த போரில் முன்னேறி கொண்டு இருக்கிறது என்பது எப்படிப்பட்ட செய்தியாக இருக்கும் என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது, அதன் பின்னால் இருக்கக்கூடிய பல விடயங்கள் ரகசியங்களாகவே இருக்கிறது என்பதை விட அதிர வைக்கக்கூடியதாக இருக்கின்றது. தற்பொழுது ஈரானை மையப்படுத்தி அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய தாக்குதலில் இதுவரை டோமோஹக் என்கின்ற ஏவுகணைகளை சுமார் 900 ஏவுகணைகளை ஈரான் மீது வீசி தாக்கி இருக்கிறது அமெரிக்கா. ஆனால் இந்த 900 ஏவுகணைகளையும் தயாரிக்க வேண்டும் என்றால் அமெரிக்காவிற்கு பெரும் பொருள் செலவு என்று குறிப்பிடுகிறார்கள். அது தயாரிப்பதற்கு 10 to 15 வருடங்கள் ஆகும் என்று குறிப்பிடுகிறார்கள். அமெரிக்கா ஒரு வருடத்தில் தயாரிப்பதாக இருந்தால் 100 டோமோஹாக் என்கின்ற அந்த ஏவுகணைகளை தயாரிக்க முடியுமா? ஆனால் இப்பொழுது 900 ஏவுகணைகளை அமெரிக்கா ஈரான் மீது தாக்கி இருக்கிறது. ஆனால் அமெரிக்காவால் ஈரானை கையகப்படுத்தக்கூடிய ஒரு களத்தை எடுக்க முடியவில்லை. ஈரான் அமெரிக்காவின் அனைத்து அச்சுறுத்தல்களையும் எதிர்கொண்டு மிக தைரியமாக முன்னேறி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. தற்பொழுது ஈரான் எடுத்திருக்கக்கூடிய தாக்குதல் பிரின்ஸ் சுல்தான் என்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் இராணுவ தளத்தின் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இது சவுதி அரேபியாவில் நடந்திருக்கிறது. இந்த தாக்குதலில் இப்பொழுது மிகப்பெரிய சேதத்தை சந்தித்திருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. அதில் ஒரு 10 பேர் காயமடைந்தார்கள் என்றும் 2 பேர் உடல் பாதிப்புக்கு அதாவது கவலைக்கிடமாக இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகின்றன. இந்த விமான தளத்தில், அதாவது இந்த இராணுவம் சார்ந்த பொருட்கள் இருக்கக்கூடிய இந்த தளத்தில் இருந்து KC-135 என்ற விமானம் இருக்கின்றதா? இந்த விமானம் எரிபொருள்களை ஏற்றி கொண்டு வானத்தில் பறந்து சென்று வானத்தில் பறந்து கொண்டு இருக்கக்கூடிய விமானங்களுக்கு எரிபொருளை அங்கே விமானத்தை அந்த பரிமாற்றம் செய்யக்கூடிய களத்தை எடுக்கக்கூடிய விமானம் என்று குறிப்பிடுகின்றார்கள். இந்த விமானம் நேரடியாக சென்று வானத்தில் ஒரு விமானத்திற்கு அது எரிபொருளை கொடுத்துவிட்டு திரும்பி வருகின்ற அந்த நேரத்தில் இந்த இடம் தாக்கப்பட்டிருக்கிறது. இந்த விமானம் சிதைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஈரானுடைய உளவு பிரிவு மிக தெளிவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கிறது. காரணம், இந்த விமானம் எழும்பி சென்ற காலகட்டத்தில் இருந்து அது எப்பொழுது திரும்பி வரும் என்பதையெல்லாம் உன்னிப்பாக கவனித்து தாக்குதலை எடுத்திருக்கிறது என்றால் ஈரான் மிக லகுவாக இல்லை என்பதுதான் பதிவு. இங்கு இன்னொரு விடயத்தை பதிவு செய்ய வேண்டியதிருக்கின்றது. அமெரிக்காவின் ரேடர்கள் மிக துல்லியமாக எல்லாத்தையும் கணிக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் ஈரான் தாக்குதலை நடத்துகிறது. ஈரான் இம்முறை ஒரு வித்தியாசமான தாக்குதலை நடத்துகிறது. 2 ஏவுகணைகளை செலுத்துகின்றது. அதுபோல ஆளில்லாத விமானம் மூலம் தாக்கக்கூடிய களத்தையும் எடுக்கிறது. இது 2ஐயுமே ஒரே நேரத்தில் ஈரான் எடுக்கிறது. அப்படி எடுக்கக்கூடிய இந்த 2மே அமெரிக்காவின் ரேடர்களை தாண்டி அல்லது அமெரிக்கா தடுக்க வைத்திருக்கக்கூடிய அந்த தடுப்புகளை தாண்டி குறிப்பிட்ட இலக்கை தாக்கி இருக்கிறது என்பது அதிர வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். இப்பொழுது அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய அச்சம். அமெரிக்கா பின்னங்காலெடுத்து ஓட வேண்டிய ஒரு நிலைமைக்குத்தான் தள்ளப்பட்டிருக்கிறது என்று வாஷிங்டன் போஸ்ட் என்கின்ற ஆங்கில நாளிதழ் செய்தியை குறிப்பிட்டிருக்கிறதாக செய்திகள் வருகின்றன. இந்த போர் தேவையான போரா? அமெரிக்கா இதில் கலந்து கொள்ள வேண்டுமா என்கின்ற கேள்விகளை எடுக்கக்கூடிய ஒரு சூழலை நிர்வாக குழுவில் இருந்தவர்களுக்கு அப்பொழுது ஒரு உரிமை இருந்தது. ஆனால் இஸ்ரேல் சொன்னார்கள் என்கின்ற அடிப்படையில் இந்த போரை நடத்திவிட்டு இப்பொழுது அனைத்து போர் சார்ந்த செலவுகளையுமே அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளக்கூடிய களத்தை எடுத்துவிட்டது. இஸ்ரேல் எப்பொழுதாவது ஒரு முறை தன்னுடைய ஏவுகணைகளை வீசி தாக்கிவிட்டு அமைதியாகிவிடுகிறது. மீதமுள்ள அனைத்து நேரங்களிலும் ஈரானுக்கு எதிர்ப்பு கொடுப்பதும் ஈரானுடைய தாக்குதலை தடுப்பதற்கான களங்களை எடுப்பதும் என்று அமெரிக்கா இப்பொழுது திணறிக்கொண்டு இருக்கிறது. அதுபோல ஈரானால் தாக்கப்பட்டு சிதைக்கப்பட்ட பல இராணுவ தளங்களில் இருந்து தப்பித்து சென்ற அமெரிக்காவின் வீரர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்கின்ற தேடல் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்ற செய்தி வருகின்றது. அவர்கள் அங்கிருந்து நகரங்களுக்கு குடிபெயர்ந்து ஒரு பாதுகாப்பான இடங்களில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகளும் வருகின்றன. அப்படி என்றால்
அமெரிக்கா வெற்றியை நோக்கி நகர்ந்து விட்டது என்று சொல்லக்கூடிய களங்கள் நேர் எதிர்களமாக மாறி இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. தற்பொழுது ஈரானை பொறுத்த மட்டில் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று அறிவிக்கவில்லை. ஆனால் அமெரிக்கா அடிக்கடி சொல்கிறது, ஈரானோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம், ஈரானோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று. ஆனால் ஈரான் இதுவரை அந்த பேச்சுவார்த்தை என்கின்ற களத்திற்குள் வரவில்லை. ஈரான் மிக தெளிவாக சொல்கின்றது, நாங்கள் இந்த போரை தொடங்கவில்லை, போரை தொடங்கியவர்கள் அவர்கள். எனவே அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வரட்டும், பேச்சுவார்த்தை அவர்கள் முடிவு செய்யட்டும், அதன் பின்பு நாங்கள் என்னவென்று முடிவு சொல்கிறோம் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் அமெரிக்காவின் ட்ரம்ப் அவர்கள் இப்பொழுது என்ன சொல்கின்றார்கள் என்றால், நாங்கள் ஈரானோடு பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து விட்டோம், எல்லாம் சுமூகமாக சென்று கொண்டிருக்கிறது என்ற செய்தியை எடுத்து வைக்கின்றது. ஆனால் தற்பொழுது நமக்கு வந்திருக்கக்கூடிய அல்லது நம்மால் சேகரிக்கப்பட்ட செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது ஈரான் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்றது இந்த போர்த்தளத்தில் என்றுதான் குறிப்பிட முடிகின்றது. மிக இலகுவாக கணித்து விட்டார்கள் ஈரானை என்றுதான் பலரும் இப்பொழுது சொல்கின்றார்கள். அமெரிக்காவில் ட்ரம்புக்கு எதிர்ப்பு அலைகள் கிளம்ப தொடங்கிவிட்டது என்ற செய்திகளும் வருகின்றன. நிர்வாக கூட்டத்தில் ட்ரம்பை எதிர்த்து அங்கு இருக்கக்கூடியவர்கள் கடுமையான விசனத்தில் இருக்கிறார்கள் என்றும், ட்ரம்ப் அவர்களால் தான் இப்படி தேவையற்ற ஒரு போர் திணிக்கப்பட்டது என்றும், இஸ்ரவேலை நம்பி ட்ரம்ப் மோசம் போய்விட்டார் என்கின்ற செய்திகளும் அவர்களுடைய நிர்வாக குழுவில் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய குரல்களாக இருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. ஆனால் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த மட்டில் நாங்கள் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். ட்ரம்ப் அவர்களுடைய ஏற்பாட்டில் தரைப்படையை சார்ந்தவர்கள் ஈரானுக்குள் நுழைவதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு அவர்கள் அதற்கு களம் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்ற செய்தி சொல்லப்பட்டால் கூட ஈரானுக்குள் அமெரிக்காவை சார்ந்த அந்த வீரர்கள் கூட நுழைய முடியாத அளவிற்கு ஈரான் தன்னுடைய பாதுகாப்பை வலுப்படுத்தி வைத்திருக்கிறது என்பதும், ஹர்மோன்ஸ் நீரணையை மீட்டு விடலாம், இதோ நாங்கள் அங்கே நெருங்கிவிட்டோம், தாக்குதலை நடத்திவிட்டோம், இப்பொழுது நாங்கள் தாக்குதலை நடத்தி ஹர்மோன்ஸ் நீரணைகளை கைப்பற்றி விடுவோம் என்றெல்லாம் அமெரிக்கா வாய்ஜாலம் காட்டிக்கொண்டு இருந்தால் கூட இன்று வரை அந்த ஹர்மோன்ஸ் நீரணை ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு களத்தை தான் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் தொடர்ச்சியாக அமெரிக்கா பொய்யான தகவல்களை சொல்லி மக்களை திசை திருப்புவதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறதா என்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை. இஸ்ரவேலை பொறுத்த மட்டில் அமெரிக்காவை முன்னிலைப்படுத்தி தங்களுடைய தாக்குதலை நடத்தலாம் என்கின்ற கணக்கீட்டில் இஸ்ரவேல் தன்னுடைய தெளிவான சகுனி ஆட்டத்தை கையில் எடுக்க திணறிக் கொண்டிருக்கிறது அமெரிக்கா என்றும், தற்பொழுது உள்ள சூழலில் அமெரிக்காவின் பல நாடுகளில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய வீரர்களெல்லாம் அலறி பொடித்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளும், அமெரிக்கா இந்த போரில் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகளும் தான் வந்த வண்ணம் இருக்கின்றன. ட்ரம்ப் அவர்களுடைய கையில்தான் இந்த போர் முடிவுக்கு வர வேண்டுமா அல்லது இந்த போர் வேறொரு கோணத்தை நோக்கி நகர வேண்டுமா என்கின்ற கேள்விகளுக்கான விடைகள் காத்திருக்கிறது என்கிறார்கள் விவரங்கள் அறிந்தவர்கள். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்வார்.